அனைவருக்கும் வணக்கம். பரிதாபங்கள் யூடியூப் சேனலில் சொசைட்டி பாவங்கள்னு தைரியமாக துணிச்சலாக வீடியோவை வெளியிட்ட சுதாகர் கோபிக்கு உங்களுடைய ஆதரவு இருக்குது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். நெல்லை மாவட்டம் கவின் படுகொலை சம்பவத்துக்கு பிறகு ஆவண படுகொலைகளை தடுக்க சிறப்பு சட்டம் இயற்ற வேண்டும் என கோரிக்கை வலுத்து வருகிறது. ஜாதி ஆவண கொலையை தூண்டிவிடும் சக்திகளுக்கு எதிராக நடவடிக்கைகளும் கடுமையாக்கப்பட வேண்டும் என்றும் பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தி வருகிறார்கள். இந்த நிலையில்தான் கவின் ஆவண கொலையை குறித்து பிரபல யூடியூபர்களான பரிதாபங்கள் கோபி சுதாகர் தங்களுடைய பிரபலங்கள் யூடியூப் சேனலில் வெளியிட்டிருக்கும் கிண்டல் வீடியோவானது பெரும்பாலானோரின் வரவேற்பை பெற்று வருகிறது. சமூகத்தில் பொதுவான விஷயங்கள் குறித்து பகடியாக வீடியோ வெளியிட்டு பல லட்சக்கணக்கான ஃபாலோவர்களை பெற்ற பரிதாபங்கள் சேனலில் ஜாதிய ரீதியிலான ஆணவ போக்கை விமர்சிக்கும் வகையில் வெளியிடப்பட்ட இந்த வீடியோ பெரும் வரவேற்பை பெற்றது. யூடியூப்பில் லட்சக்கணக்கான பார்வையாளர்களை இந்த வீடியோ பெற்றுள்ள நிலையில் பரிதாபங்கள் சேனலுக்கு எதிராக கோவை மாநகர காவல் ஆணையரகத்தில் புகார் ஒன்று அளிக்கப்பட்டுள்ளது. நெல்லையில் இரு குடும்பங்கள் இடையேயான மோதலை இரு சமூக மோதலாக சித்தரிப்பதாக அந்த புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அந்த புகார் மனுவில் பரிதாபங்கள் யூடியூப் சேனலில் இரு சமூகத்தினர் இடையே பிரச்சனையை உருவாக்கும் வகையில் பல்வேறு கருத்துகள் இருப்பதாகவும் குறிப்பிட்ட சமூகத்தின் அடையாளங்களை குறிப்பிட்டு அந்த சமூகத்தை இழிவுபடுத்தும் வகையிலும் பேசியிருக்கிறார்கள் என்றும் அந்த வீடியோவை யூடியூப் தளத்திலிருந்து நீக்க வேண்டும் எனவும் மேற்கொண்டு இதுபோன்ற வீடியோக்கள் வெளியிடாதவாறு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அந்த புகார் மனுவில் கூறப்பட்டுள்ளது. கோவையை சேர்ந்த வழக்கறிஞரான தனுஷ்கோடி என்பவரின் பெயரில்தான் இந்த புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. பரிதாபங்கள் யூடியூப் சேனலில் வெளியிடப்பட்டுள்ள வீடியோவில் ஏதேனும் சமுதாயத்தை நேரடியாக குறிப்பிட்டுள்ளார்களா, ஏதேனும் குறியீடுகள் வைத்துள்ளார்களா, இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்படுத்தும் வகையில் ஏதேனும் கருத்து உள்ளதா என்பதை ஆய்வு செய்த பிறகே இவ்விவகாரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கையை போலீசார் மேற்கொள்வார்கள் எனவும் கூறப்படுகிறது. இந்த புகாரை அளித்த வழக்கறிஞர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் கூறியிருப்பது என்னவென்றால், பரிதாபங்கள் சேனலில் வெளியிட்டுள்ள சொசைட்டி பாவங்கள் வீடியோ ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை தாக்குவது போல உள்ளது எனவும் இந்த வீடியோ எங்களுக்கு மிகுந்த மன உளைச்சலை கொடுப்பது போல உள்ளது எனவும் இதை வைத்து நிறைய மீம்ஸ்கள் போடுகிறார்கள் எனவும் அதில் குறிப்பாக கவின் கொலையை குறிப்பிடுவது போல மிளகாய் பொடியை தூக்கி போட்டுதானே அவன் வெட்டினான் என்றும் அவனிடம் ஒரு அரிவாள் கொடுத்து நேருக்கு நேர் வெட்டி கொள்ள வேண்டியது தானே என்று வன்முறையை தூண்டக்கூடிய வகையில் உள்ளது எனவும் இந்த சேனலில் உள்ள வீடியோவை உடனே டெலீட் செய்ய வேண்டும் எனவும் பரிதாபங்கள் சேனலை தடை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையுடன் நாங்கள் மனு கொடுத்துள்ளோம் எனவும் கூறியிருக்கிறார். இது ஒரு குடும்பத்திற்குள் உள்ள பிரச்சனை எனவும் அதை சமூக பிரச்சனை போல சித்தரிக்கிறார்கள் என்றும் கூறியுள்ளார். பரிதாப சேனலுக்கு தடை விதிக்க வேண்டும் என புகாரளித்திருப்பது நெட்டிசன்கள் மத்தியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. சமுதாயத்திற்கு தேவையான கருத்துக்களை துணிச்சலுடன் கூறியுள்ள கோபி சுதாகர் தரப்பினருக்கு அரசு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் பலரும் சமூக வலைதளங்களிலும் அந்த வீடியோவின் கீழும் கமெண்டுகளில் பதிவிட்டு வருகிறார்கள். அத்துடன் அந்த வீடியோவில் பேசப்பட்டுள்ள விஷயங்கள் யாவுமே ஜாதியின் பெயரால் அதனை தங்களுடைய சுயநலத்திற்காக பயன்படுத்தும் நபர்கள் குறித்தும் அந்த நபர்களால் பாதிக்கப்பட்டு வாழ்க்கையை இழக்கும் இளைஞர்கள் குறித்துமே பேசப்பட்டுள்ளது எனவும் அதனால் அவர்களுக்கு பலரும் தங்களுடைய ஆதரவுகளை தெரிவித்து வருகிறார்கள். இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் அந்த வீடியோக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.